இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, வரப்போகும் திருக்கணித சனி பயிற்சி. அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு. அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி நமக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பேச வந்திருக்கிறோம். ஏப்ரல் 2025 முதல் மற்றும் மே மாதம் 2028 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார். அதில் 2 முறை 5 மாதங்கள் வக்ரமாவார். ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் ஏப்ரல் 2025 முதல் மே 2028 வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா, கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வரரை நாம் வணங்கி, சனீஸ்வருடைய தாசன் யார்? முதல்ல மகா கணபதியை நாம் வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அருணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு, நாள் என் செய்யும் வினைதான் என்னை செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல்களாம். அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடவன் மலசல்முடி வாழ்த்தி வணங்குவோம். இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல். இதில் 72 அட்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன. இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள், இதை நடராஜரே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள், பஞ்சபூதங்களுடைய அச்சரமாகிய ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள், 63 நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள், இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன. அதற்கப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கிட வேணியும் மூசு வந்தரை பொய்கை போன்றதே ஈசை எந்த நிலையை சொல்வது யார்? அப்பர் என்ற நாவுக்கரசர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயமே என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார். மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகிலியாண்ட குருமனின் தான் வாழ்க, அவன் அன்னிப்பான் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் வெல்க, புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்குழல் வெல்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார். திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசி என்கிற சிவகதிதானே, அப்பனை நந்தியை ஆறாமுதிலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈசனருள் பெறலாமே. நந்தீஸ்வரர் எம்பெருமான் நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும், பொலிவர செல்வம் கூடும், சிந்தையில் அமைதோனும் சிறப்புற மக்கள் சேர்வர், இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதானே, இணையில்லா வாழ்வுதான். ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர். அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது. அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார். அதனால் அபிராமி அம்மனுடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனது நல்லன எல்லா நண்பர் என்பவருக்கே அபிராமி கடைக்கண்களே. நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தர்சன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா. அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேல் நிறத்தாலே தக்கோலத்தில் எக்கால் உனைத்துளவும் எழுத்தரு புத்தி உனைப்பை ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்திய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவிய நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்ல வந்து சேரட்டும். அஷ்டலட்சுமி என்பது 8ஐ குறிக்கும். ஓம் நமோ நாராயணா என்பது 8 எழுத்து மந்திரம். செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார்? பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும். இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக்பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய
சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி, ஈஸ்வரின் தாசனையே போற்றி, சூரியன் மைந்தனே போற்றி, காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி, பைரவரின் நேசனே போற்றி, அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனே போற்றி, அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகும் மீன சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாலருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல மேஷம். இப்போ இந்த மேஷம் விரயச்சனியாக 7.5 சனியாக துவங்குகின்றார். அதனால் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே அவர் அசுபர் பாதகாதிபதி. இப்படிப்பட்ட ஒரு 12 வருவது இது 7.5 சனியுடைய ஆரம்ப கட்டம். இப்போ 7.5 உங்களுக்கு ஆரம்பம். அப்போ உங்களுக்கு அந்த 7.5 ஆரம்பங்கிற போது நமக்கு என்ன அப்படின்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனீஸ்வரர் அனுகூலமான பாவங்களில் இயற்கையிலே இருந்தால் அல்லது அவருக்கு உண்டான யோகங்கள் இடம்பெற்றிருந்தால், இப்போது உங்கள் ராசிக்குரிய அனுகூலமான தசாபுத்திகளுடைய கிரகங்கள் இருந்தால், இந்த 7.5 சனி இடம்பெற்றாலும் கூட உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராமல் நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பாதிப்புனா எந்த வகையில் பாதிப்பை தருவார் உங்களுக்கு? பணம். இவர் தனஸ்தானத்திற்கு இடையூறான 3ஆம் பார்வை அமைந்துள்ளது. ஆக பாக்கியஸ்தானத்தினுடைய 10ஆம் பார்வையும் அமைந்துள்ளது. ஆக தனம் என்று சொல்லக்கூடிய 2, 10ஐயும் தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறார். ஆக இந்த 2 பாவங்களாக ஏற்படக்கூடிய பார்வைகள் விசேஷ பார்வைகள் ஆகும். இதனால் தன் விஷயத்தில் குறிப்பாக பாதிப்புகள் இருக்கவே செய்யும். மேலும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அதிகதொரு தனம் பொருள்கள் வந்தாலும் அவையெல்லாம் எந்த வகையிலாவது நிர்பந்தத்தின் காரணமாக விரயமாகிவிடும். தங்களிடம் இருப்பதை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். சிறிய முதலீடுகள் எதை செய்தாலும் தன்னுடைய சொத்து பொருட்களை ஒத்தி என்ற பெயரில் பயனடைவதும், அரசார்ந்த சில கடன் திட்டங்கள் மூலமாக சிலவற்றை தக்க வைத்துக் கொள்வதும் புத்திசாலித்தனமாகும். உங்கள் ஜாதகத்தில் கன்னி மேஷம் இந்த இடத்துல சனீஸ்வரருக்கு பிரஸ்தார பலன் 4, சர்வாஸ்த வர்க்க பலன் 25 இப்படி இடம்பெற்றிருந்தாலோ, அல்லது இந்த ராசிகளே இந்து லக்கணம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வீடாக அமைந்தாலோ, இந்த பண விஷயத்தில் பாதிப்பு வராமல் மாறாக பண விஷயத்தால் உங்களுக்கு நன்மைகள் வரும், கேட்டது கிடைக்கும், உங்கள் தேவைகள் எதையும் எந்த வகையிலும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இப்போது குடும்பம். இந்த ஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை இருக்கிறது. இதனால் தகப்பனார் ஸ்தானத்தை பார்க்கிறார். பெற்றோர்கள் மூதாதையர்கள் எந்த வகையிலாவது பகைத்து கொள்ளாமல் குடும்ப மெம்பர்களில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சில முக்கிய பொறுப்புகள் கூட கலந்து பேசியதையும் செய்துக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் பெற்றோர்களை அனுசரணையாக நடப்பதும் அவர்கள் பேச்சை கேட்பதும் நல்லதே. பேரன் பேத்திகள் கூட எதையும் அவசரப்படாமல் தன்னுடைய பெற்றோர்கள் மூதாதையார்கள் உடன்பிறப்புகள் இவர்களால் அனுசரித்து நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அது ஒரு வளமுடையதாக இருக்கும். ஆக பூர்வீகத்தை விட்டு வெளி செல்லக்கூடிய நிலைகள் அதிகம் இருக்கின்றன. மாணவர்கள் கல்வி ஸ்தானத்தோடு சனீஸ்வரர் தொடர்பு இருப்பதால் எந்த படிப்பு, அதாவது படிப்புகளில் சற்று பாதகம் வரும், அதிக பணம் செலவாகும், தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தள்ளி படிக்க நேரும். அதனால் உங்களுக்கு உயர் படிப்புகளில் செல்பவர்களுக்கு சில நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏதேனும் உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. தீர்க்க ஆலோசித்து ஒரு துறையை தேர்வு செய்து நீங்கள் படிக்க வேண்டும். சரியான ஆலோசனைகளும் பழக்க வழக்கங்களும் நட்புகளும் தேவை. தொழில். சொந்த தொழில் இருப்பவர்கள் ஆலைகளில் ஆவணங்களை சரியாக சீர்படுத்திக் கொள்வதும், தனது கணக்கு வழக்குகளை முறையாக செய்து கொள்வதும், லேபர் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வதும், தன்னுடைய தொழிலில் என்ன பலவீனம் இருக்கிறது என்பதை அறிந்து அதை போக்குவதற்கான வழிகளை மேற்கொள்வதே யாவும் உங்களுக்கு பாதிப்புகளிலிருந்து நீங்கலாம். ஆக இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் ரகசியங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். தன்னுடைய பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். தனக்கு மேலே கீழே உள்ள அதிகாரிகள் யாராக இருந்தாலும் ஏதோ நமக்கு இருக்காது என்று அதிகாரம் செய்யாமல் அவர்களை அனுசரித்தால் உங்களுக்கு ஜீவனத்தில் பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவு உயர்வுகள் அதிக பிரயத்தனத்தின் பேரிலே அமையும். ஆக எப்படியும் இடமாற்றம் ஏற்படும், வேலைப்பள அதிகம் இருக்கும், நல்ல அனுபவம் ஏற்படும். எந்த வகையிலும் நீங்கள் முயற்சித்த வேலை ஓரளவு கிடைக்கும் பணியை நன்கு செய்து கொள்ள அதை நல்ல விதமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் முயற்சிகள் பழுதில்லாமல் பலரை நீங்கள் சார்ந்து எதையும் செய்து கொண்டால் அது பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். அத்துடன் கருப்பு நிற பொருட்கள், சிவப்பு நிற வஸ்துக்கள், கால்நடைகள், இந்த ஜீவனங்களிலெல்லாம் நஞ்சையோ புஞ்சையோ இதில் சிறிய அளவிலே நீங்கள் எதையும் பிரயோஜனப்படுவது நல்லதே. பெரிய அளவில் எந்த முயற்சிகளும் ஈடுபடாதீர்கள். தன்னுடைய உடைமைகள் பொருட்களை கூட கால்நடை கூட இன்சூர் பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும். தன் சொத்துக்களை கூட பிறருக்கு லீசிங்காய் விடுவதும் நன்மையே. கலைத்தொழில் இருப்பவர்கள் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சரியான நன்மைகள் அதிகமாக இல்லை. சொந்த தயாரிப்போ அல்லது முயற்சிகளோ கூடாது. அரசியல் இருப்பவர்கள் கட்சியின் பணிகளிலும் தனது பிரத்யேக கூட்டாளிகளோடு நல்ல அணுகுமுறைகளை செய்து கொள்ள வேண்டும். இதில் எந்த முயற்சிகள் இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ
தானே எதை எடுத்து செய்தால் இங்கிதமாக நடப்பது நல்லதே. பிராமிகளாலும் பிரச்சனைகள் வரும், பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இப்போது ஜோதிடம் எண்கணித ரீதியில் சனீஸ்வரருடைய பலன்கள் என்ன என்பதை இப்போ பார்ப்போம். உங்கள் பிறப்பு தேதி, விதி எண்கள், உங்கள் பெயர் அமைப்பு, இவைகள் எல்லாம் உங்களுடைய ஸ்தாபனம், ஒப்பந்தம், இலக்கம், முக்கிய ஆவணங்கள், இதெல்லாம் 12, 13, 14, 91, 108 இந்த எண்களுக்குள்ளே சரியாக வர வேண்டும். அத்துடன் THFMAVEO இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய எழுத்துக்கள் உள்ள நபர்கள், நிறுவனங்கள், இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய நபர் நிறுவனங்களால் உங்களுக்கு ஓரளவு சாதகம் இருக்கும். ஆக ஜோதிட வாஸ்து சனிப்பெயர்ச்சியில் இப்போது வாஸ்து ரீதியில் சனிப்பெயர்ச்சியில் எது நன்மைன்னு பார்ப்போம். கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு திசையில் உங்களுடைய வீடு, வியாபார ஸ்தலம், தொழில்நிலைகள், இத்தகைய திசையினுடைய முயற்சி பயணங்கள் எதுவாக இருப்பினும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும். இப்போ காக்கைக்கும் நாய்க்கும் சிகப்பு நிற பிராணிகளுக்கும் உணவு வைப்பது, ஏழை எளியவர்களுக்கு எந்த வகையிலாவது மருத்துவ உதவிகளோ தன்னால் முடிந்த தானமோ செய்வது, ஒரு முகம் இருமுகம் கொண்ட அல்லது 3 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிந்து கொள்வது, பூஜிப்பது, ஸ்வஸ்திக்கு, ஸ்படிகம், சன்ஸ்டோன் இவற்றை பயன்படுத்துவது, சிதம்பர சக்கர எந்திரம் அல்லது விஷ்ணு மூலிகை இவற்றை பூஜிப்பது, சில விரதங்களாக அதாவது சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, சத்யநாராயண பூஜை, பிரதோஷம், சனி ஞாயிற்றில் வரக்கூடிய பௌர்ணமி, அம்மன், தேய்பிரை அஷ்டமி, பைரவர் வணங்குவது, இவை யாவும் நன்மையே. அத்துடன் வழிபாட்டு ஸ்தலங்கள் சேலத்தில் உள்ள ராஜகணபதி, அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சுகனேஸ்வரர், பின் நவபாஜானத்தாலான பெரிச்சியூரில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய ஒற்றை சனீஸ்வரரையும் அந்த பைரவரை வணங்குவது, மற்றும் வயலூரில் இருக்கக்கூடிய முருகன், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர், பட்டினம் துர்காதேவி மற்றும் சென்னை பெசன்ட் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் இவர்களெல்லாம் ஒரு சேர வழிபட்டால் உங்களுக்கு இந்த மேச சனியால் ஒரு 7.5 சனியால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சற்று தன்னை தற்காத்து கொண்டு சாதகமான பலன்களையும் இறையருளால் பெற முடியும் என்பதை நீங்கள் நிலைநிறுத்தி செயல்படவும் நல்லதே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.